இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஹோட்டல் கிச்சனுக்கு வந்திருக்காங்க. அங்கே கிச்சன்ல இருக்க எல்லா திங்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பம்போது ஒரு பையில நெறைய பொட்டேட்டோஸ் இருக்கு. அந்த பொட்டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா, அதில ஹார்ட் ஷேப்ல ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கு. அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல இவங்க அப்பாவோட சேர்ந்து பொட்டேட்டோ சேல்ஸ் பண்ணும்போது, இவங்க தான் வந்து பொட்டேட்டோஸ் மேல ஹார்ட் ஷேப்ல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவாங்க. அப்பதான் நெறைய பேர் வந்து அட்ராக்ட் ஆகி வாங்குவாங்கன்னு. சின்ன பொண்ணு இவ்வளோ டேலண்டா இருக்கிறது, அவளோட அக்காவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. தங்கச்சி மேல பொறாமப்பட்டுட்டே தான் இருப்பா. இதனால தங்கச்சிய வெளில கூட்டிட்டு போய் ஒரு பணக்காரங்க கிட்ட வித்துட்டு, அந்த காசுல ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துருவா. அப்பா தங்கச்சி எங்கன்னு கேட்டதுக்கு, "அவ வெளியில தான் விளையாண்டுட்டுருக்கா" அப்படின்னு சொல்லிருவா அக்கா. ஆனா சின்ன பொண்ணு ரொம்ப பொறுப்பான பொண்ணு. இந்த டைம்ல வெளியில போமாட்டா அப்படின்னு சொல்லி வெளியில தேடி பார்க்குறாங்க. ஆனா அவ கிடைக்கவே இல்ல. இப்படியே ஒரு 10 வருஷம் ஆயிருது. அக்காக்காரிக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருக்கும். அதுக்காக அவருடைய இடத்த வித்து பணம் குடுப்பாரு. கூடவே பால், பண்ணு இதெல்லாம் குடுப்பாரு. ஆனா அதெல்லாம் வந்து அவ தூக்கி வீசிட்டு, "நீங்க குடுக்குற பணம் எதுவுமே எனக்கு பத்தல" அப்படின்னு சொல்லிருவா. "சரிம்மா எப்படியாச்சும் நான் உனக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரேன்" அப்படின்னு அவர் சொல்லிருவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவரோட சின்ன பொண்ண காட்டுறாங்க. இவள தத்து குடுத்த இடம் ஒரு பெரிய பணக்கார வீடு. இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருமே இவள நல்லபடியா பார்த்துக்குவாங்க. ஆனா என்ன இருந்தாலும் இவளுக்கு அப்பாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சேம் அதே ஹோட்டல் கிச்சன்ல பெரிய பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட வந்திருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா, பொண்ணோட சவுண்டு கேட்குதுன்னு அப்பா பார்க்க வருவா. அத பார்த்த உடனே, "நீங்கலாம் என் அப்பாவே கிடையாது. நீங்க யாருன்னே தெரியாது. இங்கேருந்து போயிருங்க" அப்படின்னு அவள திட்டி, தண்ணி அள்ளி மூஞ்சில ஊத்திருவா. இதோட வேற வழி இல்லாம அந்த ஹோட்டல் கிச்சன விட்டு வெளில போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட சின்ன பொண்ணு ஆப்போசிட்ல வருவாங்க. கழுத்துல இருக்க டாலர் பத்தி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவரு, "இது என்னோட ஒய்ஃப் எனக்கும் என்னோட 2 பொண்ணுங்களுக்கும் குடுத்தது" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வரும். இதே மாரி ஒரு டாலர் வந்து இவகிட்ட இன்னொன்னு இருக்கும். இவர் தான் அப்பா அப்படின்றது அவளுக்கு நல்லா தெரியுது.